வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதிக்கு வந்து இன்னும் அந்த கண்ணில் வந்து அந்த வீக்கம் வந்து கம்மியாகாமல் இருக்குது. அதனால் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. இங்கே பாடுறா, இன்னும் வந்து எனக்கு கண் வீங்கிட்டே இருக்குது, நான் கூட மார்னிங் சரியாயிரும்னு நினச்சேன், பட் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கமருதீன் வந்து இந்த கண்ணில் ஐஸ் வச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கமருதீன் சொல்லிட்டு இருந்தார், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு வந்து சபரி ஞாபகம் தான் வருது, அந்தளவுக்கு என்னையும் ஹர்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் டேங்க் டாஸ்க்லேருந்து அவன் வேலை பார்க்குறது மாதிரி பார்த்து எல்லா க்ரெடிட்டும் அவனே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. உடனே பார்வதி வந்து, அவன் உண்மையிலே க்ரெடிட் ஸ்டீலர் தான்டா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல், நேற்று பார்த்தியா, அடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவிதம் இருந்தால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு போகிறான். அப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறோம்னு பிளான் பண்ணிவிட்டு சாரி கேட்டுட்டு போய் அடித்தானா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்வதி சொன்னாங்க. கமருதீன் சொன்னார், அதனால தான் நான் வந்து ரொம்ப கேட்டுக்கறல அவன்கிட்ட, ரொம்ப கேட்டால் அவனோட தப்பை வந்து அவன் உணர மாட்டான், அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு அவனுக்கே தெரியும், அவனுக்கு தெரியும், அதை அவன் ரொம்ப கேட்காம இருந்தது காரணம் அவன் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு வந்து கமருதீன் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பார்வதி சொன்னாங்க, விக்ரம் பற்றியா, எப்படி அமைதியாக இருந்தால் திடீர்னு எனக்கு அடிபட்ட உடனே சந்தோஷமாக இருக்கான், எப்படின்னே தெரில, ஏன் இப்படி இருக்கானுங்க அப்படிங்கிறது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க பாவமாக தான் இருக்குது பார்வதியை. சீக்கிரமாக அந்த கண்ணு சரியாயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி டாஸ்க் பயங்கரமாக இருக்கும். கானா வினோத் கிங்டம் அண்டு வாட்டர்மெலான் கிங்டம் அப்படின்னு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.